கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படி தேவ பிரசன்னம் ஆளுகை நடத்துதல் நம்மோடு கூட இருந்து இந்த விசேஷித்த ஓய்வு நாளின் ஆராதனை கர்த்தரே ஆளுகை செய்து நடத்தும்படி 5வது மாதம் 17வது நாளை நாம் காணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 3வது கர்த்தருடைய நாளிலே நாங்கள் தேவ பிள்ளைகளாக எங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவருடைய சபைகளாக ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக, இந்த விசேஷத்தை ஆராதனைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் ஒருவர் காண முடியாவிட்டாலும் தேவ பிள்ளைகளாக ஒரு மனதோடு கூட எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் கூடி சபையாக உம்மை உயர்த்த, ஆராதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த தயவுகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆராதனை ஆளுகை செய்யும் துவக்கம் முதல் முடி வரலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு பகுதி ஆவிக்குள்ளாய் மாற்றி அபிஷேகித்து வல்லமினால நிரப்பி கர்த்தர் நீர் நடத்தும். எங்களை தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீரே எந்தன் கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே என் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய கண்மலையாய் மறைவிடமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களை தங்கினவர்களாக கர்த்தரை உற்சாகமாக பாடி, நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீரே எந்தன் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே எந்தன் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். துன்பமான நேரமோ, இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில். துன்பமான நேரமோ, இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில். எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். அசைக்கப்படுவதில்லை. நீரே எந்தன் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்று உம்மில் தங்குவேன். மனுஷரை நம்பினேன், பிரபுக்களையும் நம்பினேன், பணம் பதவி நம்பினேன், பலனையும் நான் நம்பினேன். மனுஷரை நம்பினேன், பிரபுக்களையும் நம்பினேன், பணம் பதவி நம்பினேன், பலனையும் நான் நம்பினேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவாதேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவாதேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். அசைக்கப்படுவதில்லை. நீரே எந்தன் கண்மலை, உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்று உம்மில் தங்குவேன். இந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே, எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீரே, எல்லாமுமானவரே. எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே,
என்ற தாயும் தகப்பன் நீரே, என்ற நண்பன் நீரே, எல்லாமும் மாணவரே. நீரே என்ற கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே என்ற மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே என்ற கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே என்ற மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். அல்லேலூயா. அவரே நம்முடைய கண்மலை, அவரே நம்முடைய மறைவிடம். அவரிலே தங்கினவர்களா எல்லாரும் முழங்கால் படியிட்டு, கொடுமானால் எழும்பி நின்று, முழங்கால் படியிட முடியாதவர்கள் நாம் எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மனுஷரை நம்ப மாட்டேன், பிரபுக்களை நம்ப மாட்டேன், பணம் பதவியெல்லாம் நம்பல. நாம் நம்பின மனுஷர்கள், பதவிகள், வேலை, வருமானத்தை நம்பினோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே நம்ம கூட இல்லை, நமக்கு கை கொடுக்கல. ஆண்டவர் ஒருவரே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரை மட்டுமா எங்களை நீ நடத்தின தயவுகளுக்கு நினைத்து அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த 5வது மாதம் 17வது நாளை நாம் காணும்படியாக மனமகிழ்ச்சி நாளில் அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, உயர்த்த கர்த்தர் நமக்கு தந்த தயவுகளை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய வாழ்வின் ஒளி நீங்க தான் ஆண்டவரே, எங்களை வழிகாட்டி நடத்தினவர் நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். நாங்கள் உம்மை மறந்த போதிலும் எங்களை மறவாத எங்கள் நேசர், உம்முடைய உள்ள கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிற தேவன் மட்டுமா எங்களை நடத்தின தயவுகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி சொன்னவர்களாக நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாம் யாவரும் கர்த்தருக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஒரு மனமாய் நாம் யாவரும் வீடுகளில் இருந்தாலும் நாம் யாவரும் ஒரு மனமாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த மன மகிழ்ச்சியான நாளில் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவரே உம்மை வணங்குகிறோம், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களாக இந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கூடி வர செய்ததுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். ஆண்டவரே எங்களை இம்மட்டும் ஆண்டவரே எங்களை நடத்தின தேவன், ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே எபினேசராக ஆண்டவரே எங்கள் குடும்பங்களோடு இருந்து நடத்தின தேவன் உமக்கு நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே நீர் யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருந்தீர். ஆண்டவரே கர்த்தாவே நீர் இம்மானுவேலராய் ஆண்டவரே எங்களோடு இருந்து நடத்தினீர். ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் யெகோவா ராஃபாவாக இருந்த ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தந்த தேவனுமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்கள் தோளின் மேல் ஆண்டவரே எங்களை சுமந்து காத்து கொண்ட தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உங்கள் தோள்களில் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் சுமந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய தோள்களின் மேலே எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் நடத்தி வர தேவனை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாக நன்றி செலுத்துவோம், சத்தங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நீர் நடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி. எங்கள் வீட்டில் வருமானம் இல்லை, ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்களை அற்புதமாய் நடத்தி வர கிருபைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடப் போகிறோம், ஒரு புதிய பாடலை பாடப் போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து கொண்டதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை என்ற பாடலை நாம் பாடப் போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே
என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து கொள்வதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆண்டவரே, எத்தனை பேர் உண்மையா சொன்னீங்க? யெகோவா ஈரே எந்த தேவன், என்னோட எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் அவர் ஒருவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் மட்டும் உங்கள் குடும்பங்களோட எல்லா தேவைகளையும் சந்தித்தாரா? இனிமேலும் அவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். இரண்டாவது பாடினோம், யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் சுகத்தோடு வைத்திருக்கிற தேவனை நாம் துதிக்குவோம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தை தந்த தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் தேவைகளை யாவும் சந்தித்த தேவன். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நம்ம அவர் தோலை சாய்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மளை சுகமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரோட வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கும் போது, அவர் வார்த்தையின் மேல நம்ம சார்ந்து இருக்கும் போது நம்மளை குறைவில்லாமல் நடத்துகிற தேவனா இருக்கிறார். நீங்க ஒன்றுத்தை கொடுத்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அவர் மேல சார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் உங்களை எல்லா குறைவுகளையும் நிறைவாக நடத்துகிற தேவனா இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இந்த முதலாவது சரணத்துல கூட பாடணும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் எனக்கு நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எங்க அப்பா என் கூட இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லை. ஆமேன். எல்லாரும் சத்தமா சொல்லுமா, எங்க அப்பா என் கூட இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லை. ஆமேன். வாய்களால் அறிக்கையிடுங்க. அறிக்கையிடும் போது ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பங்களை நடத்துகிற வல்லவராக இருக்கிறார். எனக்கு விரோதமாய் 1000 10,000 எழுந்தாலும் அது என்னை அது குறித்து நான் அஞ்ச மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஆமேன். உங்களுக்கு விரோதமாய் எத்தனை 1000 பேர் வந்தாலும் அது உங்களை அணுகாது. ஆமேன். இரண்டாவது சரணத்துல கூட பாடினோம். இரண்டாவது சரணத்துல, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நெருக்கமான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நெருக்கமான பாதையில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். சீக்கிரமா ஆண்டவர் ஒரு விசாலமான பாதையிலே நம்மளை கொண்டு போய் நிறுத்த போகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நெருக்கமான சூழ்நிலை இருக்கா? நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களை விசாலமான பாதையிலே கொண்டு வந்து நிறுத்துவா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் எங்களை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வங்களும் ஆண்டவரே இந்த மாதிரி இல்லை. நீர் ஒருவரே ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை தேவைகளை அறிந்து ஆண்டவரே எங்களோட எல்லா நெருக்கங்களை மாற்றி, எங்கள் கஷ்டங்களை மாற்றி, எங்கள் கவலைகளை மாற்றி ஆண்டவரே நீர் எங்களை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிற தேவன். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். என் பட்சத்தில் அவர் இருக்கும் போது எனக்கு எந்த குறைவும் இல்லை. எனக்கு விரோதமாக எழும்புகிற யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா என் பட்சத்தில் என் கர்த்தர் இருக்கிறார். அவர் எனக்காக வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். அவர் எனக்காக ஆறுதலா இருக்கிறார். என்னுடைய தேவன் எனக்கு எல்லாவற்றும் எல்லாவுமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நாம் கூட இந்த பாடலை திரும்பவும் பாடப்போகிறோம். நாம் யாவர் உற்சாகமாக கரங்களை தட்டி வார்த்தைகளை அறிக்கையிட்டு நமக்கு சொந்தமாக்கி கொண்டு இந்த பாடலை பாடப்போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து இருப்பதால்
கவலை என்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், என்னாலும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். எத்தனை பேர் அறிக்கையிட்டீங்க? யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திக்கிற தேவன், யெகோவா ராஃபா என்னாலும் ஆண்டவரே சுகம் தருகிற தேவன். ஆண்டவரே உமக்கு மாத்திரமே நன்றி. எங்களுக்கு குடும்பங்களை நீர் நடத்துறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆராதிக்க ஆண்டவரே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களோட ஆண்டவரே யெகோவா ஈரேவாக இருந்து நடத்துறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களோடு நீ இருந்து நடத்துறதுக்காக உமக்கு நன்றி. நாம் யாவரும் ஆண்டவரே நம்மளை முற்றிலும் அர்ப்பணித்தவர்களாய் கர்த்தரை நோக்கி நாம் கரங்களை உயர்த்தி அவர் அர்ப்பணிப்போட பாடுவோம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர்.
என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும். ஆமென். நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர். என் மேலே அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும்பா. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்கள் வாழ்க்கையில் நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். எங்க குடும்பங்களை நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே எங்கள் முற்றிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்கள் வேலை செய்யறதுல நீர் மாத்திரம் போதும். எங்கள் குடும்ப ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் அப்பா. ஒருவரே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகள், எங்கள் பாரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றும் ஆண்டவரே உன் சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே இருந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமா அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த ஆராதனை நாங்கள் முடிக்கிறோம். நீரே இருந்து நடத்தும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்காருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். This morning we are very happy to be with you. இந்த 5வது மாதம் 3வது கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். This 5th month, the 3rd week, we thank God for this meeting. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். Let's meditate on the word of the Lord. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். Let's turn to book of Philippians chapter 4 verse 6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Do not be anxious for anything, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let's bow down our heads. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Do not be anxious for anything. எல்லாவற்றை குறித்து In everything விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதலோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். Lord, we look to your presence this. நாங்கள் கவலைப்படல. We are not going to be anxious. இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. Lord, you speak to us by your word. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராய் கடந்து வருவதாக. Let your word come to us. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர்,
கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடை ஆகாரம் தேவை எல்லாம் அன்றென்று தந்தெம்மை ஆதரித்தீர். அன்றென்று தந்தெம்மை ஆதரித்தீர். கோடி ஸ்தோத்திரமேறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்று சொன்னீர். Lord, you told, do not be anxious. ஆடை ஆகாரம் தேவையெல்லாம் தந்து அன்றென்று எங்களை ஆதரித்து நீ நடத்தி வந்திருக்கிறீர். You have given us everything to eat, to drink and wear, and you led us. ஆண்டவரை இம்மட்டும் எங்களை நடத்தினவர். Till now you led us, Lord. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசும். Now today with your word speak to us, Lord. நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. We listen, Lord, in Jesus name we pray. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Do not be anxious for anything. ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. You not be anxious for worry for anything. கண்டது திங்கட்கிழமையிலிருந்து கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த ஒரு வார்த்தை, கவலைப்படாதிருங்கள். From this last Monday, the Lord was speaking to me not to worry. ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் நாம் கவலைப்பட வேண்டாம். Not to be anxious for anything. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் ஒரு பாடலை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். Last week I was listening to a song. அந்த பாடலை தான் இன்றைக்கு ஆராதனையில் நாம் பாடினோம். The song we sang in the worship. கர்த்தரிலே சார்ந்து கொள்ளுகிற அனுபவம். That's leaning on the Lord. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மார்பிலே அவருடைய தோளிலே நாம் சாய்ந்து கொள்ளும்போது Leaning on his chest or the shoulder of the Lord. ஸ்தோத்திரம். நமக்கு கவலை ஒன்றும் இல்லை. நாம் பாடினது போல We don't have any worries and anxiety. அவருடைய வார்த்தையிலே நாம் சார்ந்து இருக்கும்போது நமக்கு கவலை இல்லை. If we lean on his word, there's no worry or anxiety for us. ஸ்தோத்திரம். அந்த பாடலை கேட்ட உடனே கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தார். When I heard to the song, this word was confirmed for me. உடனே நான் என் மகனுக்கு இந்த பாடலை அனுப்பி கொடுத்து அவனை கேட்கும்படி சொன்னேன். Then I sent this song to my son and asked him listen. அவன் சொன்னா, காலையில் அங்கிள் ஜான் பால் இந்த பாட்டை கொடுத்து நம்மளை பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு போனார் டேடின்னு சொன்னான். He said brother John Paul also gave the same song and told us to practice. கர்த்தர் மறுபடியுமாய் அந்த வார்த்தைகளை வசனத்தை இந்த பாடலை உறுதிப்படுத்தினார். So the Lord confirmed again the same word through the song. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய ஆலோசனைப்படி இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் கேட்க போகிறோம். So we are going to listen to the counsel, the word of the Lord. கர்த்தரிலே சார்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் காணப்படும்போது, when we have experience of leaning or depending on the Lord, ஸ்தோத்திரம், நமக்கு கவலை ஒன்றும் இல்லை. we won't have any worry. நாம் பாடினது போல யெகோவா ஈரே தேவையெல்லாம் சந்திப்பார். As we sang, the Lord Jehovah Jireh will meet our needs. யெகோவா ராஃபா நமக்கு சுகம் தந்து நம்மை நடத்துவார். Jehovah Rapha will heal us. இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற ஸ்தோத்திர சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். This verse was written for the Philippians by Apostle Paul. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. Do not be anxious for anything. நீங்கள் முந்தின வசனங்களிலே வாசிக்கும்போது, when you read the previous verses, சந்தோஷமாயிருங்கள், எப்போது சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். we read rejoice in the Lord always, and again I say rejoice. ஸ்தோத்திர. இந்த வசனத்தில் சொல்றார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி. In this verse he says do not be anxious for anything. அப்ப அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சூழ்நிலை எப்படியா இருந்திருக்கும்? So what would be the situation of the Philippians? அவர்கள் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே காணப்பட்டார்கள். They were having no joy at the time. அநேக காரியங்களை குறித்து கவலையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு கூட அவர்கள் காணப்பட்டிருக்க வேண்டும். They must be worrying or anxious be about many things. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ள எனக்குள்ளே இதே அனுபவம் இந்த பிலிப்பு பட்டணத்து சபைகளுக்குள்ள இருந்த அனுபவம் தான் இன்றைக்கு நமக்குள்ளே காணப்படுகிறது. Today children of the Lord, we are also having the similar experience as Philippians. நமக்கு அநேக காரியங்களிலே சந்தோஷம் இல்லை. Today we are not happy in many things. அதிக காரியங்களை குறித்து நாம் ஸ்தோத்திரம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். We are worrying about many things today. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக குடும்ப தினம், ஃபேமிலி டே கொண்டாடி
கொண்டாடினார்கள். 2 days ago we were celebrating the family day. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதை என்னால பார்க்க முடிந்தது. I was seeing the family members exchanging greetings. அநேகர் ஸ்தோத்திரம் வாழ்த்துக்களை சொன்னாலும் அநேக குடும்பங்களில் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. அநேக கவலை நிறைந்த முகங்களை தான் பார்க்க முடிந்தது. Many were sharing greetings, but in truth they were not happy. ஸ்தோத்திரம். ஒரு நண்பர் இப்படியாக ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். A friend sent me a message like this. ஸ்தோத்திரம். இருக்கிறவனுக்கு கொண்டாட்டம், இல்லாதவனுக்கு திண்டாட்டம். Those who have they are happy and those who don't have they are sad. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? Today how are we? சந்தோஷம் இல்லாம நிலைமையில் தான் இருக்கிறோம். Are we happy today? கவலையோடு தான் இன்னைக்கு காணப்படுகிறோம். Are we worrying today? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த வசனத்தின் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், Today the Lord wants to speak to you through this verse. தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். The Lord is teaching us to share it with the Lord. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், The verse says, do not worry about anything, எல்லாவற்றை குறித்து but in everything உங்கள் விண்ணப்பம், by prayer, உங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், supplication with thanksgiving, வேண்டுதலினாலும் and let your request தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். be made known to God. தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். So we should have an experience of making it known to the Lord. தேவனுக்கு தெரியப்படுத்துவது என்பது என்ன? What do you mean by making it known to the Lord? ஜெபத்தின் அனுபவத்தை கர்த்தர் ஸ்தோத்திர இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறார். It is an experience of prayer. சபை ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. It's very important the church should pray. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். Our Lord is a Lord who listens to our prayers. ஜெபத்தை கேட்டு ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். Our Lord answers our prayers. நாம ஆண்டவருக்கு எதுவும் தெரியாதா? அன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம், ஆண்டவர் தெரியாதா, கர்த்தர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு அப்படின்னு கேட்போம். Many people will say the Lord is looking, doesn't he know? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலையா இருக்கிறது. But children of Lord, we should make our prayers known to the Lord. ஸ்தோத்திரம். தேவனுக்கு தெரியப்படுத்துகிற தேவ ஜனமாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். So we should make our prayers known to the Lord. சில வருஷங்களுக்கு முன்னாலே A few years ago, நான் பல்லாவரத்தில் இருக்கும்போது when I was in Pallavaram, என்னுடைய மைத்துனர் என்னோடு கூட ஸ்தோத்திரம் வாக்கிங் போகிறது வழக்கம் மாலை நேரங்களிலே. my brother-in-law used to walk with me. ஸ்தோத்திரம். நாங்கள் நடைப்பயிற்சி அப்படி போய் ஈவினிங்ல சுத்திட்டு வரும்போது When we used to walk around in the ஸ்தோத்திரம் evening, சில கவலையான காரியங்களை, குடும்ப தேவைகளை குறித்து நான் பேசுவதும் உண்டு. at the time I used to share about my whatever worries I had. ஸ்தோத்திரம். உடனே என்னுடைய மைத்துனர் இடத்துல இப்படியே சொல்லுவாரு, My brother-in-law used to say like this, உனக்கு என்னப்பா பெரிய மாமனார் இருக்கிறாரு, நீ ஃபோன் பண்ணினா போதும் உனக்கு ஏடிஎம் கார்டில் போய் காசு எடுக்கிற அளவுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்து விடும் என்று சொல்லுவார். my brother used to say, you have a rich father-in-law who can give you money if you need. ஸ்தோத்திரம். நீ அவருக்கு தெரியப்படுத்தினா போதும் உனக்கு எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு விடும் என்று சொல்லுவார். He used to joke like, if you tell it to your father-in-law, you will have all your needs be met. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசித்த போது அவருடைய வார்த்தைகள் எனக்கு நினைவில் வந்தது. When I read this word, I remembered those words. என் ஃபேமிலி, என்னோட குடும்ப சகோதரரிடத்தில் வந்து சொன்னேன். அவர் சந்தோஷமாக சொன்னாரோ எரிச்சலா சொன்னார் தானே, அந்த உண்மை அது கர்த்தர் நல்ல அறுதி இருக்கிறார். I don't know whether he said for a joke, but it was the truth I told. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is good. நாம் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய காரியங்களை தெரியப்படுத்த வேண்டும். So whatever we have to make known to him, we should. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் கொடுப்பார் என்று நம்ம சும்மா இருக்க கூடாது. It's not that we should remain silent. நீங்க கவலைப்படாம சும்மா இருங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை. The Bible does not say do not be anxious and be silent. ஸ்தோத்திரம். நீங்க கவலைப்படாம தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. It is written that do not be anxious but make known to God. ஸ்தோத்திரம். நம்ம கவலைப்படுகிறதுனால என்ன வருகிறது? When we are worrying, what will happen? ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, In Proverbs chapter 12 verse 25 we read like this. 12:25 வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும். Heaviness or anxiety in the heart of man maketh it to stoop. ஸ்தோத்திரம். கவலை இருதயத்தை ஒடுக்கும். Anxiety of the man makes the heart depressed. ஸ்தோத்திரம். ஹார்ட் அட்டாக் என்பது கவலையினால தான் வருதான். Heart attacks come because of worry. அநேக கவலைகள் இருக்கும்போது இருதயத்தை ஒடுக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. உலகம் அதை ஒப்புக்கொள்ளுகிறது. The Bible says anxiety makes the heart depressed. அதிக கவலை இருந்தா கூட டயபெட்டிக், ஸ்தோத்திரம், சுகர் அதிகமா வருமா? And lot of worry cause also diabetics. ஸ்தோத்திரம். டாக்டர்கிட்ட போன உடனே உங்க பிசினஸ் என்ன வேலை செய்றீங்கன்னு கேக்குறாங்க. When we go to the doctor says what is your work, what is your business? அதிக கவலை, டென்ஷன் இருந்தா உங்களுக்கு டயபெட்டிக் குறையவே குறையாது, அப்படியே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். Doctors say that if you are worried and anxious, diabetes will not decrease
increase. நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது. So we shouldn't worry about anything. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் Children of God, you and me, கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. if you worry, nothing is going to happen. நம்முடைய எல்லா கவலைகளை, கண்ணீரை, துக்கங்களை, கஷ்டங்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டியது அவசியம். All our cares, worries and sorrows, make it known to Lord. ஸ்தோத்திரம். மத்தேயு 6 அதிகாரம் 27 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, In the book of Matthew chapter 6 verse 27, we மத்தேயு read like this. சுவிசேஷம் 6 அதிகாரம் 27 வசனத்தை படிக்கலாம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? Which of you by taking thought can add 1 cubit unto his stature? கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. When you are going to get worried, you cannot increase your stature by even 1 cubit. கவலையினுடைய இருதயத்தை ஒடுக்குகிறது. The worry makes your heart depressed. கவலையினால நம்முடைய சரீர அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. And if you worry, you cannot increase your stature. எந்த காரியத்தை குறித்து நீங்களும் நானும் கவலைப்படவே கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. So the Bible says you and me should not worry about anything. இந்த பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி. So Apostle Paul says to the Philippians that do not be anxious, but everything in prayer make it known to God. ஆனால் கொரிந்து சபைக்கு எழுதும்போது, But to the Corinthians he writes like ஸ்தோத்திரம், this. 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 32 வசனத்திலே நாம் படிக்கும்போது, In the book of 1 Corinthians chapter 7 verse 32 we read like this. 7 அதிகாரம் 32 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். But I would have you without carefulness. He who is unmarried cares for the things of the Lord, how he may please the Lord. ஸ்தோத்திரம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். I want you to be free from concern. பிலிப்பு சபைக்கு சொல்லும்போது நீங்க கவலைப்படாதீங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னாரு. To the Philippians he says, do not worry but make it known to God. ஆனால் இந்த கொரிந்து சபைக்கு சொல்லும்போது நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று But சொல்லுகிறார். to the Corinthians he say, I want you to be free from concern. அப்ப கவலையற்றவர்களா எப்படி இருக்க முடியும்? இதை விரும்புறேன்னு சொல்றாரு. அது எப்படிப்பட்ட அனுபவத்தை சொல்லுகிறார்? So what does Apostle Paul means here? ஸ்தோத்திரம் சொல்றார் பின்னால, விவாகம் இல்லாதவன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுறான். He is worried about the children of the Lord who are unmarried and who care for things of the Lord. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் நாம் படித்து பார்க்கும்போது 33வது வசனத்துல, In the 33rd verse we read like ஸ்தோத்திரம், this. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். But he that is married cares for the things of the world, how he may please his wife. விவாகம் பண்ணாதவன் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். Who are unmarried will try to please the Lord. விவாகம் பண்ணினவன் மனைவியை எப்படி பிரியமாய் வைத்துக் கொள்ளலாம் என்று உலகத்திற்குரிய காரியங்களுக்காக அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். But those who are married will worry about the world and how to please his wife. ஸ்தோத்திரம். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தினுடைய முடிவை அவர் சொல்லி முடிக்கிறார் என்று படிக்கும்போது, But in this verse, how does he end for us? How we should ஸ்தோத்திரம் be? 35வது வசனத்தை நாம் படிக்கும்போது, In the 35th verse we read ஸ்தோத்திரம் like this. 35வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்க வேண்டும் என்று, நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காக சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். He says that you should attend upon the Lord without distraction, and this is I speak for your own profit. கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். So we should have an experience of without worry, hold on to the Lord. உங்களுடைய சுய பிரயோஜனத்துக்காக நான் சொல்லுகிறேன் என்று கொரிந்து சபைக்கு இந்த வார்த்தைகளை ஸ்தோத்திர பவுல் சொல்லுகிறது நாம் படிக்கிறோம். To the Corinthians Paul says that this I speak for your own profit. ஸ்தோத்திரம். சுய பிரயோஜனத்துக்காகவே தேவனுடைய வாசனங்கள், வார்த்தைகள் உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. It's for your own profit the word of the Lord is written. அந்த வார்த்தையிலே நாம் சார்ந்து இருக்கும்போது நம்முடைய கவலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார், நாம் பாடி ஆராதித்தது போல. And when we lean on or depend on this word of the Lord, we will not be worried. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம்.
Do not worry about anything, தேவனுக்கு தெரியப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ளே வாருங்கள். but have an experience of making it known to the Lord. ஸ்தோத்திரம். நீங்கள் கவலை அற்றவர்களாக இருக்க தான் நான் விரும்புகிறேன். I want you to be free from நீங்கள் concern. கவலை அற்றவர்களாக கர்த்தரை பற்றி கொள்ளுக ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நானும் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. And the word of the Lord says that you should have an experience of no concern and hold on to the Lord. ஸ்தோத்திரம். பேதுரு நிருபத்திலே நான் வாசிக்கும்போது In the book of Peter we read like this. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். In the book of 1 Peter chapter 5 verse 7. 1 பேதுரு 5:7 வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your cares on him, for he cares for you. உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. Since he cares for you, cast all your care upon him. ஸ்தோத்திரம். அவர் நம்மை விசாரிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறாரு. Our Lord is the one who cares for you. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். So you do not worry about anything. அவருக்கு தெரியப்படுத்திருங்க. Just make it known to him. அவர் எல்லாவற்றையும் விசாரித்து செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். So he will take care of you and do everything for you. நாம் கவலைப்படாது இருக்க வேண்டிய 3 அனுபவங்களை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். Today we are going to see 3 experiences of where we should not 3 worry. காரியங்களை நாம் தியானித்து முடிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. We will meditate on 3 things. மத்தேயு எழுதின சுவிசேஷம் The book of Matthew, 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கலாம். Matthew chapter 6:25. ஸ்தோத்திரம். மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? Therefore I say to you, do not be worried about your life, what you will eat or what you will drink, nor for your body what you will put on. Is not life more than food and the body more than clothing? ஸ்தோத்திரம். எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். Do not worry about what you will drink and what you will wear on. இன்னைக்கு அநேகருக்கு இந்த கவலை உண்டு. Today many of worry about these things. என்னத்தை குடிக்கிறது என்னத்தை சாப்பிடுறது என்ற ஒரு கவலை. What we will drink and what we'll eat. ஸ்தோத்திரம். எதை குறித்தும் கவலைப்பட வேணாம்னு வேதம் சொல்லுகிறது. The Bible says don't worry about anything. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? குடிக்கிறதையும் உடுக்கிறதையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். But we do worry about eating and drinking. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு எது முக்கியம் என்றதை இந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் நாம் படிக்கிறோம். And we read in this later part of the verse what's important for us. ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகள். The life and the body are important. ஸ்தோத்திரம். குடிக்கிறத பார்க்கல ஜீவனும் உடுக்கிறத பார்க்கலும் சரீரமும் விசேஷித்த ஒன்றாக இருக்கிறது. Better than eating and drinking, the life and the body are important. நாம் கவலைப்பட வேண்டியது எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? What we should worry about? ஸ்தோத்திரம். ஜீவனை குறித்து நம்முடைய சரீரத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டும். We should worry about our life and body. ஜீவனை குறித்து சரீரத்தை குறித்து நாம் கவலைப்பட We வேண்டும். should worry about our life and body. குடிக்கிறதற்காக உடுத்துக் கொள்வதற்காக நாம் கவலைப்படக்கூடாது. We should worry about our eating and drinking. ஸ்தோத்திரம். குடிக்கிறத பார்க்கலும் ஜீவனும் உடுக்கிறதை பார்க்கலும் சரீரமும் அது விசேஷித்த ஒன்றாக இருக்கிறது. It's written that the life and the body are more important than. விசேஷித்த காரியங்களை குறித்ததற்கான ஒரு கவலை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்பட வேண்டும். So we should worry about these important things. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய ஜீவனை குறித்ததான கவலை உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். So our children of God should worry about our life. ஜீவன் என்பது ஏதோ ஸ்தோத்திரம் சரீரத்தில் இருக்கிற ஜீவன் சுகத்தை குறித்து நான் சொல்லவில்லை. Life is not about just being in the body. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய நிலையிலே ஸ்தோத்திரம் ஜீவன் உள்ளவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். No, it's about our spiritual life. We should check whether our life is spiritual. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்க நமக்கு வேதம் நமக்கு எது ஜீவன் என்று சொல்லுகிறது? What do you mean by life for us children of God? மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். In the book of Malachi chapter 2 verse 5 we read like this. மல்கியா 2:5 வாசியுங்கள். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. போதும். My covenant was with him of life and peace. அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனாயிருந்தது. My covenant was with him of life. தேவனோடு கூட செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. The covenant with God is our life. ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு கூட நம்ம என்ன உடன்படிக்கை செய்து கொண்டோம்? What is our covenant with God? ஞானஸ்நானம் எடுக்கும்போது கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டோம். When we are baptized we made a covenant. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம்.
We are dead for sin and alive for righteousness. தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட ஆண்டவரே இனி உம்முடைய பிள்ளையாக நான் இருப்பேன் என்று உடன்படிக்கை செய்து கொண்டோம். We make a covenant that I will be your child. அந்த உடன்படிக்கையில இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்றே நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. So we should meditate on, are we keeping the covenant? தேவனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, நம்மை ஆவிக்குரிய நிலையில உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. The covenant with God gives us life and peace. தேவனோடு கூட நாம் செய்து கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். So think about or meditate about the covenants we made with God. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தது நாம் வாசிக்க முடியும். In the Old Testament times, many people made covenant with God. தேவன் மனுஷரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, மனுஷர்கள் தேவனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை எல்லாம் அது காக்கப்பட்டிருந்தது. And all those covenants the men made with God and God made with man were kept. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில் இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறோம்? How are we in our covenant with the God? ஸ்தோத்திரம். ஆதாமி ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் மண்ணினால உருவாக்கி அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the God created Adam and Eve and made them take care of Eden. அவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஒரே உடன்படிக்கை பண்ணாரு. நீங்க இந்த ஸ்தோத்திரம் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளை புசிக்கலாம், அந்த இந்த குறிப்பிட்ட ஸ்தோத்திரம் மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது. God made a covenant with them saying that you can eat all the fruits of the garden, but this one tree you cannot eat the fruit. ஆனால் அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறினார்கள். But they broke that covenant. அவருடைய ஜீவன் அவர்களை விட்டு போய்விட்டது. And their life went from them. அவர்கள் மரித்து போன ஒரு நிலைமைக்குள்ள காணப்படுற ஆத்ம மரணத்தை குறித்து அந்த இடத்துல நான் வாசிக்க முடியும். Here we read about their soul was dead and they were in dead state. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். So we children of God should obey the covenant we made with God. தேவனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். We should be faithful in our covenant with God. எல்லா நிலையிலும் கர்த்தரோடு கூட செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையில நம்ம உண்மை உள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்ளும்போது அது நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. At all times if we are able to keep the covenant with the God, it gives us life and peace. ரோமர் நிருபம் ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிக்கும்போது, In the book of Romans chapter 8 verse 6 we read like ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. ஆவியின் சிந்தை ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. So the spiritually minded gives us life. முதலாவது தேவனோடு கூட செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை நம்மை ஜீவனுக்குள்ளே கொண்டு வருகிறது. So first the covenant with God gives us life. இரண்டாவது நமக்கு எதை ஜீவனை கொடுக்கிறது என்று நாம் வாசிக்கும்போது, The second point which gives life is ஸ்தோத்திரம், ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். we should be spiritually minded. முந்தின பகுதியில் வாசிக்கிற மாம்சமான சிந்தை மரணத்தை கொண்டு வரும். We read in the previous part that carnally minded gives death. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோமா? Are we spiritually minded today? வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. The Bible says let us have the mind of Christ. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய சிந்தை அது எப்படி இருக்கிறது? Today our mind, how is it? நம்முடைய சிந்தையிலே நாம ஸ்தோத்திரம் உண்மையுள்ளவர்களாக உத்தமர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். So today we should think whether we are in our mind, we are faithful to God. ஸ்தோத்திரம். சிந்தையிலே ஒரு உண்மை, ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். In our mind, in our thoughts, are we faithful and holy? ஸ்தோத்திரம். தேவனுடைய சிந்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டும். Do we have the mind of God in us? ஸ்தோத்திரம். ஆவியின் சிந்தை உங்களுக்கு எனக்குள்ள ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. And to be when you are spiritually minded, it gives you life and peace. உலகமான சிந்தை, உலக காரியங்களுக்கான சிந்தைகள் எனக்குள்ளே வரக்கூடாது. We should not be worldly minded. ஸ்தோத்திரம். உலக காரியங்கள், உலகத்தின் மேல வைக்கப்படுகிற சிந்தைகள் நமக்குள்ளே வரக்கூடாது. We should not have a mind which is connected to the world always. உலகத்தை சார்ந்திருக்கிற அனுபவங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. We should not depend on this world. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்பட வேண்டும். Let us have the mind of Christ in us. ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். We should be spiritually minded. நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தரின் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். The Bible says when we have a wicked mind, the Lord will not listen to us. அநேகர் இன்றைக்கு அக்கிரம சிந்தையோடு கூட இருக்கிறோம். Many are wicked minded today. அநேகர் ஸ்தோத்திர கர்த்தருக்கு பிரிய
பிரியமில்லாத சிந்தை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே காணப்பட்டு Many கொண்டிருக்கிறோம். are having our thoughts which are not good to the Lord. நீங்களும் நானும் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தையிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So you and me should be spiritually minded, ஆவியின் சிந்தை தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. because spiritually minded gives us life. குடிப்பதையும் உடுப்பதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். Do not worry about what you will drink and eat. ஜீவனையும் ஸ்தோத்திரம் உங்களுடைய சரீரத்தை குறித்து ஸ்தோத்திரம் கவலைப்பட வேண்டும். அது விசேஷித்த ஒன்றாக இருக்கிறது. Worry about your life and a body which is important. ஸ்தோத்திரம். மூன்றாவது எது ஜீவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது? The third point, what is life? ஸ்தோத்திரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Hebrews chapter 4 verse 12. ஸ்தோத்திரம். எபிரேயர் 4:12 வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. For the word of the Lord is living and is powerful. It gives us life. முதலாவது அவரோடு கூட செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையை காக்கும்போது நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. The first thing is when our covenant with God gives us life. ஆவியினுடைய சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. When we are spiritually minded gives us life. மூன்றாவது தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை நடத்துகிறது. The third point is the word of the Lord gives us life and it leads நாம் us. பாடினோம், தேவனுடைய வார்த்தையில நான் சார்ந்திருக்கும்போது எனக்கு கவலை இல்லை. We sang that when we are depending on the word of the Lord, we don't worry. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையில சார்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம்? How many of us are dependent on the word of the Lord? கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. The Lord has given us many promises. அநேக ஸ்தோத்திரம் காரியங்களை நமக்கு வசனங்களாக நமக்கு சொல்லி போதித்திருக்கிறாரு. Many promises He has given us in His words. ஸ்தோத்திரம். நம்ம எந்த வசனத்தை சார்ந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம்? But we are depending on the which word of the Lord? வசனத்தினாலே நம்ம எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறோம்? How many of us are protecting ourselves with the word of the Lord? வேதம் சொல்கிறது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. The Bible says, how do you make yourself holy? But by the word of the Lord. ஸ்தோத்திரம். வசனத்தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. The word of the Lord gives you life. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. The word of the Lord leads you to life. அவரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில உண்மையா இருக்க வேண்டும். We should be truthful to His covenant. அவருடைய சிந்தை ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட We வேண்டும். should have the mind of Christ. மூன்றாவது அவருடைய வார்த்தையை நம்பி வார்த்தையில சார்ந்திருக்கிற வார்த்தையை விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். The third experience is we should believe in His word and inherit His word. ஸ்தோத்திரம். இரண்டாவது நாம் ஸ்தோத்திரம் விசேஷித்தவைகள் என்று வேதம் நமக்கு எதை சொல்லுகிறது? What is the second thing the Bible says is important? ஸ்தோத்திரம். குடிக்கிறத பார்க்கலும் ஜீவனும், the life is more important than. உடுத்துவதை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்ததா இருக்கிறது. Then what you wear is the body is more important than what you wear. சரீரம் விசேஷித்ததா இருக்கிறது. So the body is more important. இப்ப சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So our body should be holy. நம்முடைய சரீரம் ஸ்தோத்திரம் நமக்கு கர்த்தர் சுத்தமான ஒரு ஆசீர்வாதமான சரீரமாக நமக்கு கொடுத்திருக்கிறாரு. The Lord has given us a holy body and a அந்த blessed body. சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. So we should take care of our body. ஆண்டவர் நமக்கு அவருடைய சொந்தமான சரீரத்தை கொடுத்திருக்கிறார். The Lord gave His own body for us. கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எதுமா சொல்றாரு? தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. To the Corinthians, Apostle Paul says that your body is the temple of the Holy Ghost. ஸ்தோத்திரம். சரீரம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருக்கு சொந்தம். He says the body doesn't belong to you, it belongs to அந்த the Lord. சரீரத்தை இன்றைக்கு நீங்கள் நான் எப்படி காத்திருக்கிறோம்? How do you protect that body? இந்த சரீர குத்த குறித்து எந்த விதமான கவலையும் கிடையாது. But we don't worry about our body. ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தை ரொம்ப கேவலமாக இன்னைக்கு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் காக்கிறதை நாம் பார்க்க முடியும். We are seeing today especially the youth do not take care of body at all. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வஸ்திரம் இன்றைக்கு மிக மிக வருத்தத்துக்குரிய காரியங்களை அது காண்பித்து கொண்டிருக்கிறது. Today what the people are wearing is not very good. பிள்ளைகள் போடுற, ஆம்பளை பிள்ளைங்க போடுற பேண்ட் என்னைக்கு அவிந்து கீழே விழுந்துருமோன்னு பயத்தோடு கூட பின்னால போறோம், பார்க்க வேண்டியதா இருக்கிறது. Today the dress we wear, the pant especially, is very loose. பெண் பிள்ளைகள் மிகவும் சொல்வதற்கு வருத்தமான காரியம், சினிமா நடிகைகளைப் போல இன்றைக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் உடுத்திக் கொள்ளுகிறதை நம்மால் பார்க்க முடியும். Especially the children today, they imitate the actress and actors and wear dresses like that. நீங்கள் கவலைப்பட வேண்டிய இரண்டாவது காரியம், So the second thing you should worry about is உங்கள் சரீரத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும். you should worry about your body. உங்கள் சரீரம் அது தேவனுக்குரிய ஒன்று.
Remember, the body belongs to the Lord. தேவனுக்குரிய ஒன்று. The body belongs to the Lord. இன்னைக்கு நம்முடைய சரீரங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். Now today the Lord is seeing all these things, how you take care of a body. ஸ்தோத்திரம். வேதத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது இந்த சரீரத்தை குறித்து இப்படி வாசிக்கிறோம். In the book of Matthew chapter 6 we read like this about a body. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Book of Matthew chapter 6 verse 28. 22வது வசனத்தை வாசியுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். The light of the body is the eye. If therefore thy eye be single, thy whole body shall be full of light. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. The eye is the light of the body. கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுசும் வெளிச்சமா இருக்கும். If the eye is okay, all your body will be full of light. அநேகர் ஸ்தோத்திரம் அலங்கோலமாக உடை உடுத்திக் கொள்வாங்க. Many dress up very carelessly. ஸ்தோத்திரம் ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க, ஏன் நீ அங்க பாக்குறேன்னு கேட்பாங்க. And then they will say, why do you look at me? ஸ்தோத்திரம் உன் கண்ணு சுத்தமா இல்ல நம்மள சொல்லுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. They will say that your eyes are not okay. ஸ்தோத்திரம் கண்ணு தெளிவா இருக்கணும். The eye should be right. பார்க்கிறவர்களை தெளிவுள்ளதா பார்க்கணும். சரீரத்தின் விளக்கு கண் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the eye is the light of the body. நம்ம பார்க்கிறதுல எல்லாம் ஸ்தோத்திரம் உண்மை உத்தமமான பார்வை நமக்குள்ள வேணும். So whatever we are going to see with the eyes should be right. அதற்காக நீங்க அலங்கோலமா உடை உடுத்துறது நம்ம சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. That doesn't mean that we can dress carelessly. ஸ்தோத்திரம் வேதம் அப்படி நமக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. The Bible does not tell you like that. பேதுரு சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. Peter says like this, that you should have a clear mind. ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு என்று ஸ்தோத்திரம் தமிழில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In Tamil language we tell about you should be very careful and you should be having shame when you dress it like this. ஸ்தோத்திரம் வஸ்திரத்தை உடுத்துகிறதுல மிக மிக ஸ்தோத்திரம் எச்சரிப்போடு கூட தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டியது அவசியம். And especially children of God, what you are going to wear you should be very careful about. நமக்கும் உலக ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நம்முடைய சரீரமும் நம்முடைய வஸ்திரமும் காண்பிக்க வேண்டும். Our body and the dress should be different from the people of the world. நம்முடைய சரீரம் அது கர்த்தருக்கு சொந்தமானது. கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். Remember, the body belongs to the Lord and Lord has given us. தேவன் நமக்கு கொடுத்த சரீரத்தை நாம் சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது, பராமரிக்க வேண்டியது அவசியம். Remember, the body we should take care of. It's very important. ஸ்தோத்திரம் உள்ளான மனுஷனை நான் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? How do we take care of the inner man? என் கண் தெளிவுள்ளதா இருக்க வேண்டும். Our eye should be single. கண் தெளிவுள்ளதா இருக்க வேண்டும். Our eye should be full of light. சில வேளையில ரோட்ல போயிட்டு இருப்போம். Sometimes we walk in the street. ஸ்தோத்திரம் ஆபாசமான ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். We may see an obscene poster. தவிர்க்க முடியாத காரணம், அதை ஒன்றும் செய்ய முடியாது. We cannot do anything about it. ஸ்தோத்திரம் அதை நம்ம பார்த்து விட்டு தான் கடந்து போவோம். Sometimes we have a glance and we walk. அதுல ஒரு தவறும் இல்லை, பாவமும் இல்லை. It is not wrong. சப்போஸ் அடுத்த ஒரு செவுத்துல நீ அந்த போஸ்டர் இருக்குதுன்னு தேடினா அது பாவம். But when you look for the same poster in another wall, then it is wrong. ஸ்தோத்திரம் இந்த இடத்துல பார்த்துட்டோமே, அந்த இடத்துல அது ஒட்டி இருக்குதானே அடுத்த செவுரை நம்ம பார்த்து அந்த சுவரை நாம் தேடினோம்னால் அது பாவம். Here we have seen it once, but again if we search for the poster, then it is wrong. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, உன் கண்ணு தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுசும் தெளிவா இருக்கும். So that's what's written here. If your eye is full of light. அடுத்த வசனத்துல நாம் படிக்கும்போது in the next verse we read like this. ஸ்தோத்திரம் உன் கண் கெட்டதா இருந்தால் if your eye is evil, ஸ்தோத்திரம் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். then your whole body will be in darkness. என் சரீரம் வெளிச்சமாகவும் இருளாகவும் இருக்கிறது. என் உள்ளான மனுஷனுக்குள்ளே வெளிச்சத்தையும் இருளையும் என்னுடைய கண்ணு தான் முடிவு செய்கிறது. So remember, for your body to be in light or darkness, your eye is going to decide. ஸ்தோத்திரம் நம்முடைய கண்களை நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So our eyes should be holy. நம்முடைய இருதயத்தை பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். Our heart should be carefully protected. கண்ணு பாக்குது, our eye is looking, இருதயத்துக்கு அது டைரக்ஷன் அனுப்புது. the eye sends direction to the heart. இருதயம் பொல்லாத சிந்தனையை நமக்குள்ள ஏற்படுத்துகிறது. The heart brings about wicked thoughts. அதனால தான் பாவம் வருகிறது. That's why sin comes. தாவீது ஸ்தோத்திரம் உப்பரிகையின் மேல உலாவி கொண்டிருந்தான். King David was roaming on his terrace. ஸ்தோத்திரம் வஸ்திரம் இல்லாம ஒரு ஸ்திரீ குளிக்கிறதை அவன் பார்த்தான். He saw a woman who was baking. அவன் கண் அதை பார்த்தது. His eye saw it. அவனுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தை வந்தது. The heart had wicked thoughts. பாவம் உட்பிரவேசித்தது. And the sin entered. தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கு எச்சரிப்பாக இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். Remember, this incident is a warning for us. நம்முடைய கண் தெளிவா இருக்க வேண்டும். Our eyes should be good. கண் கெட்டதா இருக்க கூடாது.
Our eyes should not be evil. கண்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So we should take care of our eyes. ஒரு குடிக்கிறதுக்கும் உண்கிறதுக்கும் உடுக்கிறத குறித்து கவலைப்படாதீங்க. Do not worry about what you will eat and drink. உங்கள் ஜீவனையும் சரீரத்தை குறித்து கவலைப்படுங்கள். So worry about your life and body. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. Today surrender to the Lord. ஆண்டவரே, என் ஜீவனமும் சரீரமும் உமக்கு விசேஷித்ததா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for our life and body is important for you. ஜீவனையும் சரீரத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தார். Lord, give me the grace to make my life and body holy. ஸ்தோத்திரம். இரண்டாவது நாம் தியானிக்க போகிற காரியம், The second point we are going to meditate is ஸ்தோத்திரம், மத்தேயு 6 அதிகாரம் 34 வசனத்தை படிக்கலாம். let's turn to book of Matthew chapter 6 verse 34. ஸ்தோத்திரம். மத்தேயு 6:34 வாசிக்கலாம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். Do not worry about tomorrow. நாளைக்காக கவலைப்படாதீங்க. Do not worry about tomorrow. முதலாவது குடிக்கிறதுக்கும் உண்பறதுக்கும் உடுக்கிறதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு வாசித்தோம். The first thing is do not worry about what you are going to eat and drink. விசேஷித்த உங்களுடைய ஜீவனுக்காக சரீரத்துக்காக கவலைப்படுங்க என்று புரிந்து கொண்டோம். But we understood that we should worry about our life and body. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாளைக்காக கவலைப்படாதீங்க. Here we read that do not worry about tomorrow. அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆகையால். There is a word which says therefore. ஸ்தோத்திரம். ஆகையால். Therefore. அந்த ஆகையால் என்பதற்குரிய அர்த்தம் என்ன? What do you mean by therefore? அதனால நாளைக்காக கவலைப்படாதீங்க. It says therefore do not worry about ஸ்தோத்திரம். tomorrow. 33 வசனத்தை நாம் படிக்கும்போது, So when we go to verse 33, பலமுறை இந்த வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். many times we have read this verse. முதலாவது, The first seek first தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். so it is written like seek first the kingdom of God and his righteousness and all these things will be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். It's written for seek you first the kingdom of God and his righteousness and all these things will be given to you. ஆகையால் Therefore நாளைக்காக கவலைப்படாதீங்க. do not worry about tomorrow. வெறும் நாளைக்காக கவலைப்படாதீங்க மட்டும் எடுத்துக்க கூடாது. We should not just read do not worry about tomorrow. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்க. Therefore do not worry about அந்த tomorrow. ஆகையால் என்பதனுடைய அர்த்தம் என்ன? What is meant by therefore? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். All these things will be added to you. எப்ப எனக்கு கொடுக்கப்படும்? When they will be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நான் தேடணும். So first you should seek the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது, When you seek first the kingdom of God and his righteousness, எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். all these things will be given to you. ஆகையால் Therefore நாளைக்காக கவலைப்படாதீங்க. do not worry about இப்ப tomorrow. நாளைக்காக கவலைப்படாம இருக்கணும்னா, So if you don't have to worry about tomorrow, இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். so today we should seek his kingdom and his righteousness. ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். So we should have an experience of seeking his kingdom and அதை தான் righteousness. கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எதிர்பார்க்கிறார். That the Lord expects in us. அப்பொழுது எப்பொழுது Then முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்போது, when you are going to seek his kingdom and his இவைகள் righteousness, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். and all these things will be added to you. கர்த்தர் நமக்கு இவைகள் எல்லாம் கேட்கிறது எல்லாம் நமக்கு கொடுக்கிறதற்கு, For the Lord to give all these things, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வரணும். so we should have an experience of seeking his kingdom and his அந்த righteousness. கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவார். The Lord should give you that grace. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் அவருடைய தேடும்போது எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். When you seek first his kingdom and his righteousness, everything shall be given to you. நாளைக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். Do not worry about tomorrow. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். So we should have an experience of seeking his kingdom first. ஆண்டவரே, நாளைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்? Lord, what we are going to tomorrow? எங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்கும்? How will life be tomorrow? எங்களுடைய குடும்பம் நாளைக்கு எப்படி இருக்கும்? How will my family be tomorrow? என்னுடைய தேவை எப்படி சந்திக்கப்படும்? How is my needs going இன்னைக்கு to be met? அநேக கஷ்டத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இன்றைக்கு நீங்களும் நானும் காணப்படுகிறோம். Today many of us are having all these worries. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? What does the Bible say? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். Seek you first his kingdom and his righteousness. ஏன் நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும்? Why we should seek this kingdom and his righteousness? 32ஆம் வசனத்துல நாம் படிக்கும்போது, In the verse 32 we read like ஸ்தோத்திரம், this. மத்தேயு 6:32 வாசிக்கலாம். Matthew 6:32. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்,
இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். For your heavenly Father knows that you need all these things. ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரு. Our Father knows everything. நாம செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடணும். First, so we should seek His kingdom and His righteousness. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது When we seek His kingdom and His righteousness, பிதாவானவர் எல்லாத்தையும் அறிந்தவரா இருக்கிறதுனால since our Father knows everything, எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுப்பாரு. He will give everything. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். He is able to give us everything and bless us. நாளை தினத்துக்காக கவலைப்பட So வேண்டாம். do not worry about tomorrow. ஒரு சின்ன சாட்சியை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை நான் சொல்ல விரும்புகிறேன். I want to share a short testimony. ஸ்தோத்திரன் பிள்ளைகள் சென்னையில படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே When my children were studying in Chennai, அவர்களுக்கு வருஷந்தோறும் நாங்க ஃபீஸ் கட்ட வேண்டியது அவசியம். every year we had to pay them school fees. ஸ்தோத்திரம் ஏறக்குறைய 2 பேருக்கு சேர்த்து 80,000 நாங்க கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. So for 2 children around 80,000 I need to pay. ஸ்தோத்திரம் ஒரு 70,000 ரூபாய் பணம் எங்களிடத்துல இருக்கிறது. So there was 70,000 with us. ஸ்தோத்திரம் ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவை. We were short of 10,000. ஸ்தோத்திரம் ஒரு 2-3 நாட்கள் தான் இருக்கிறது, அது நாங்கள் செலுத்த வேண்டியது இருக்கு. There were 2 days we had to pay the school fees. ஸ்தோத்திரம் நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். We were praying. ஆண்டவரே எங்க தேவை உமக்கு தெரியும் ஆண்டவரே. Lord, you know our needs. வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள். The Bible says first seek His kingdom எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். and all the things will be added நாங்க unto you. உம்ம ராஜ்யத்தை தேடுறோம். So we seek your kingdom. உம்முடைய நீதியை தேடுறோம். Your righteousness we seek. உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே. We are going to do your ministry. ஸ்தோத்திரம் பரமபிதாவாகிய நீர் எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. Our heavenly Father, you know all your needs. எங்களுக்கு என்னெல்லாம் வேணும் நமக்கு தெரியும். You know what we need. நீர் மாத்திரம் எங்களுக்கு ஸ்தோத்திர உதவி செய்ய வேண்டும் என்று காத்திருந்தோம். So we were waiting for Him to help us. ஒரு குடும்பத்தார் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. So at the time a family called us. ஸ்தோத்திரம் சென்னையில் இருக்கிற குடும்பத்தார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமான்னு கேட்டாங்க. A family from Chennai called us. அவங்க 2 பேரும் வேலை பார்க்கிறவர்கள். They both were working. ஸ்தோத்திரம் அவங்க சொன்னாங்க நாங்க ஆபீஸ் கிளம்பு முன்னால காலையிலே வந்து போயிடுங்க பாஸ்டர்னு சொன்னாங்க. They requested us to come to their house before they go for உடனே office. நாங்க ஸ்தோத்திரம் புறப்பட்டு நானும் பாஸ்டமா அவருடைய வீட்டுக்கு போனோம். So we both went together. அவர்களோடு கூட பேசி கொண்டிருந்தோம். We were talking to them. அவர்களுக்காக ஜெபித்தோம். We prayed for them. ஸ்தோத்திரம் அவங்க சின்ன ஒரு காணிக்கையை ஒரு கவர்ல வைத்து கொடுத்தார்கள். And they gave us a small offering. ஸ்தோத்திரம் வீட்டுக்கு வந்து அதை பார்க்கும்போது When we came home and saw that, 11,000 ரூபாய்க்கு செக் அதற்குள்ளே இருந்தது. there was a check for 11,000 rupees. ஸ்தோத்திரம் 11,000 ரூபாய் செக் அதில் வைத்திருந்தார்கள். There was a check for 11,000 நான் rupees. உடனே அவர்களுக்கு ஃபோன் பண்ணினேன். I called them and asked. ஸ்தோத்திரம் என்ன இது 11,000 கொடுத்திருக்கிறீங்க? I asked them, what is this என் 11,000? தேவை 10,000 தான். I said, my need is only ஸ்தோத்திரம் 10,000. அது கர்த்தருக்கு எனக்கு மாத்திரம் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. Only the Lord and me knew it. ஸ்தோத்திரம் ஆனா அவங்க எனக்கு கொடுத்தது 11,000 ரூபாய். But they gave 11,000. நான் கேட்டேன் ஒன்னு 15,000 கொடுத்திருக்கலாம் இல்ல 10,000, அது நான் 11,000 கொடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். So I asked them, you could have given either 10,000 or 15,000. Why ஸ்தோத்திரம் 11,000? அவங்க அதற்கு பதில் சொன்னாங்க. So they said, ஸ்தோத்திரம் 1,10,000 ரூபாய் எங்களுக்கு கர்த்தர் என் மகளுக்கு கொடுத்த கல்லூரி பணத்தை திரும்ப கொடுத்தாரு. our Lord gave back the fees I had paid for my daughter. It was 1,10,000. ஸ்தோத்திரம் அதிலிருந்து தசம பாகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. So from that we gave a tithe offering to அந்த you. நாட்களில் இன்ஜினியரிங் படிப்பு ரொம்ப அபூர்வமாய் கஷ்டமான ஒன்றாக இருந்தது. Those days engineering was very difficult to study. ஸ்தோத்திரம் 2 லட்சம் ரூபாய் கேபிட்டேஷன் கட்டி சீட்டை பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. They had paid 2 lakh as capitation fees and blocked the ஸ்தோத்திரம் seat. கர்த்தருடைய கிருபையினால அந்த பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் ஃப்ரீ சீட் கிடைச்சது. வெறும் 90,000 ரூபாய் ஃபீஸை மாத்திரம் கட்டிட்டு 1,10,000 அந்த நிர்வாகம் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விட்டார். So the college had given her a free seat and gave back the rest of the money. அவங்க ஸ்தோத்திரம் எங்க இடத்துல முன்னாலே சொன்னாங்க, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது, பணம் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. So they had told us they requested us to pray for the admission. ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபித்தோம். We prayed. கர்த்தர் அந்த பணத்தை திரும்ப கிடைக்க பண்ணாரு. So the Lord returned the money to them. அதிலிருந்து தசம பாகத்தை நம்முடைய சபைக்கு எங்களுடைய தேவைக்காக கர்த்தர் அந்த நாள்ல கொடுத்தாரு. So those days from that tithe was given as an offering நமக்கு to me. வேண்டியவைகள் இன்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். So heavenly Father knows what you need. நாளைய தினத்துக்காக எந்த கவலையும் துக்கமும் நீங்க பட So வேண்டாம். do not worry about tomorrow. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So seek you first the kingdom of God and His righteousness. தேவனுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவரை தேடுங்க, ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். So give first place to the word of the Lord and seek His kingdom and His righteousness. மூன்றாவதாக நாம் தியானிக்க போகிற காரியம், The third point we are going to meditate ஸ்தோத்திரம் is லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிக்கலாம். the book of Luke chapter 10 verse 41. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே,
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Martha, Martha, thou art careful and troubled about many things. அநேக காரியங்களை குறித்து கவலை. You are troubled about many things. முதலாவது குடிக்கிறதுக்கும் உடுக்கிறதுக்கும் கவலைப்பட்டோம். First we were worried about eating and drinking. ஸ்தோத்திரம். இரண்டாவது நாளை தினத்துக்காக கவலைப்படுறோம்னு வாசித்தோம். Then we read that we are worrying about tomorrow. ஸ்தோத்திரம். மூன்றாவது இங்க ஒரு கவலை இருக்கிறது. The third worry is அநேக காரியங்களை குறித்து கவலை. we are worrying about many things. ஸ்தோத்திரம். என் சகோதரி உதவி பண்ணலையேன்னு கவலை. We are worried that my sister didn't ஸ்தோத்திரம். இயேசுநாதர் நமக்கு ஒண்ணும் சொல்லலையேன்னு கவலை. we are worried Jesus didn't tell us anything. ஸ்தோத்திரம். மார்த்தாள் தான் இயேசுவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். In the Bible we read that Martha first accepted Jesus. மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை கொண்டு வந்து ரிசப்ஷன்ல உட்கார வச்சிட்டா. So Martha brought Jesus into her house first. ஸ்தோத்திரம். நேரா கிச்சன்ல போய் ஆண்டவருக்கு வேண்டிய காரியங்களை அவர் தயார்படுத்தும்படி போய்விட்டாள். And then she left to the kitchen to make things ready for the Lord. ஸ்தோத்திரம். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். But sister Mary was sitting at the Lord's feet and listening to the word. ஸ்தோத்திரம். மார்த்தாளுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. Martha was angry. ஆண்டவர் இடத்துல வந்து கேக்குறாங்க, ஐயா இவ ஒரு உதவி பண்ணாத இங்க உட்கார்ந்து இருக்கிறாளே என்னையா? She asked Jesus that my sister is sitting at your feet without helping me. ஸ்தோத்திரம். இயேசு பதில் சொல்றாரு. So Jesus replies to மார்த்தாளே, her, Martha, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிற. you are worried and troubled about many things. அடுத்த வசனத்துல படிக்கிறோம், தேவையானது ஒன்றுதான். The next verse we read like this. தேவையானது ஒன்றுதான். One thing is needed. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். And Mary had chosen that good part that will not be taken இன்னைக்கு away from her. அநேக பிள்ளைகளாகி நீங்களும் நான் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். So children of God, today you are worrying about many things. உங்களுக்கு எனக்கு தேவையானது ஒன்றுதான். But what do you need today? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். And Mary chose that good thing which is என்ன நல்ல பங்கு என்று வேதத்தில் நாம் படிக்கும்போது, and what is that good part? இயேசுவின் பாதத்து அருகே அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். She was sitting at the feet of Jesus and listening to him. தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம கவலைப்பட வேண்டியது ஸ்தோத்திரம் உலக காரியங்களுக்காக மேன்மைகளுக்காக அல்ல. We children of God should not worry about the things of the world. தேவையானது ஒன்றுதான். What you need is only one thing. ஸ்தோத்திரம். ஒரு காரியம் தான் நமக்கு தேவை. You need only one thing. நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். And we should choose that good part that will not be taken from us. இயேசு தன்னுடைய வாயினால சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். Jesus says that Mary had chosen that good part. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்கிற வாசிக்கிற தியானிக்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். So we children of God should sit at the Lord's feet and listen to his word. நம்முடைய தலைமை சபையில 16 நாட்கள்ல வேதத்தை வாசித்து முடிச்சிருக்காங்க. In our church at Pallavaram they read the Bible in 16 days. 16 நாட்கள் இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிச்சிட்டாங்க. பாஸ்டரும் அதை வாசித்ததாக சாட்சி சொன்னார். And during this lockdown in 16 days they read the full Bible. இன்னைக்கு நம்ம எவ்வளவு தேவ வசனத்துக்கு இடம் கொடுக்கிறோம்? So how many of us are able to do that? எவ்வளவு பேர் வசனத்தை அமர்ந்து படிக்கிற தியானிக்கிற அனுபவத்துக்குள்ள கடந்து வருகிறோம்? How many of us are able to meditate on the word of the Lord? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற தியானிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட வேண்டும். We should have an experience of meditating on the word of the Lord. வேதத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிற அனுபவத்தில் இருக்கிறோம்? How much do we read the Bible? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட நம்மால வாசிக்க முடியல. For a year we are not read once. வேகமா வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். We read the Bible very fast. ஸ்தோத்திரம். 5 ஆகமம் முடிஞ்ச உடனே பிரேக், கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிடுறோம். After 5 chapters, 5 books we read, then we slow down. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமா போய் நியாயாதிபதிகள் ரூத் கூட தாண்டறது இல்ல. Then we go slow, very slow and don't even cross Ruth. அவ்வளவுதான், அதை அப்படியே விட்டுறது. Then we leave it. ஸ்தோத்திரம். ஒரு 2 சங்கீதத்தை இன்னைக்கு வாசிக்கலாம். Then we read 2 Psalms. ஒரு நீதிமொழிகளை இன்னைக்கு வாசிக்கலாம். Then we read 1 Proverbs today. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Remember, Mary chose the good part. இயேசுவின் பாதத்து அருகே அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். She sat at Jesus' feet and listened to the word. இயேசு தன்னுடைய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் அவர் பேசின வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, when we see what Jesus spoke, இயேசுவிடத்துல சொன்னாங்க, உன்னை தாயாரும் சகோதரரும் வெளியே வெயிட் பண்றாங்க உன்னை பார்க்கிறதுக்காக. they told Jesus that your mother and brothers are waiting to see you. ஸ்தோத்திரம். இயேசப்பா சொன்னாரு, Jesus said, யார் என் தாய் சகோதரருங்க? who are my mother and என் sister? வசனத்தை கேட்கிறவர்கள் எனக்கு சகோதரரும் தாயும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள். Those who listen to my word are my mothers and sisters. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சகோதர சகோதரிகளாக மாற வேண்டுமானால், so today if you want to become sisters அவருடைய and brothers, வசனத்தை அமர்ந்து வாசிக்கிற தியானிக்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். we should listen to his word and do it. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். The Lord is a Lord who does great அவர் things.
பெரிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிற தேவன். He is a Lord who can do great things. அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமானதா இருக்கும். He will do terrible things with us. நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவாரு. The Lord is able to do great things நீ for us. எந்த காரியத்தை குறித்தும் ஸ்தோத்திரம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம் நீங்க கவலைப்பட வேண்டாம். Do not worry about anything. Do not worry about anything. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருந்தாள். Martha was worried about many things. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அறிந்து கொள்ளல. But she chose the good part. இன்னைக்கு அநேக உலகத்த காரியத்தை குறித்து, வீட்டின் காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. Today many of us are worried about things of the world. தேவையானது ஒன்றுதான். What you need is one. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். And Mary had chosen that good part. நீங்களும் நானும் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு, For you and me to choose the right thing, தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற பாக்கியவானுடைய அனுபவத்தில் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். we should have an experience of sitting at the Lord's feet and meditating. மூன்று விதமான கவலைகளை குறித்து நாம் படித்தோம். We read about 3 worries. ஸ்தோத்திரம் ஜீவனையும் சரீரத்தை குறித்ததான விசேஷித்த கவலை. The worry about the life and body. ஸ்தோத்திரம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What we should do? நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். We should make ourselves holy. அவருடைய உடன்படிக்கை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. His covenant gives us life. ஆவியின் சிந்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. The spiritual mind gives us தேவ வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. the word of God gives us life. நம்முடைய சரீர சுத்தமாய் இருக்கிறது, நம்முடைய கண் தெளிவுள்ளதாய் காணப்பட வேண்டியது அவசியம். For a body to be holy, our eyes should be good. ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். We learn that we should be holy. இரண்டாவது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். The second thing is do not worry about tomorrow. ஸ்தோத்திரம் நாளைக்காக கவலைப்படாத என்ன பண்ணணும்? What we should do then? ஸ்தோத்திரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடணும். So first seek his kingdom and his righteousness. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்போது எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். When you seek his kingdom and his righteousness, everything will be added to you. ஜெபத்தின் அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது. This thing shows about the prayer life. முதலாவது பரிசுத்தத்தின் அனுபவம். The first thing is holiness. இரண்டாவது ஜெபத்தின் அனுபவம். The second thing is prayer life. மூன்றாவது தேவனுடைய வசனத்தை அமர்ந்து தியானிக்கிற, ஸ்தோத்திரம் படிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். The third is meditating on his word. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். Lord said, Martha, I worried about many things. தேவையானது ஒன்றுதான். What you need is one thing. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். And Mary had chosen that good part. மரியாள் செய்த காரியம், What did Mary do? இயேசுவின் பாதத்தை அருகே அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். Mary sat at Jesus' feet and listened to him. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து வசனத்தை வாசிக்கிற, தியானிக்கிற அனுபவத்தை கர்த்தர் இந்த மூன்றாவது குறிப்பில் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். So the Lord is teaching us to sit at his feet and meditate on his அநேக word. காரியங்களை குறித்து கலங்குவதை பார்க்கிறோம். Do not worry about many things. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தைகளை தியானிங்கள். Sit at his feet and meditate on his word. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். Then the Lord will do great things for you. வேதத்தில் படிக்கிற, என்னை நோக்கி கூப்பிட்டு நீ அறியாததும் உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். In the Bible, the Lord says that you call upon me and I'll show you great things. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். The Lord will do great things. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமா சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். To the people of Israel, through Moses, Lord said that I am going to do terrible things. அவர்களோடு உடன்படிக்கை செய்து கர்த்தர் அவர்களை நடத்தி வந்தார். The Lord did covenant with them and led them. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். The Bible says the righteous, everything will be granted. நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படும். Whatever you desire will be granted to you. தேவ வசனத்தை வாசிக்கிற, தியானிக்கிற அனுபவத்துக்குள்ள கடந்து So வா. have experience of meditating on the word. பரிசுத்தமாய் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். Keep you holy. தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுகிற அனுபவத்துக்குள்ள Seek கடந்து you வா. first the kingdom of the Lord. தேவனுடைய ஸ்தோத்திரம் சமூகத்தில் அமர்ந்து வசனத்தை வாசிக்கிற, தியானிக்கிற அனுபவத்துக்குள்ள கடந்து வா. And be in his presence and meditate on his நீங்கள் word. ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். Do not worry about anything. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Just make it known to the Lord. அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் படிக்கிறோம். In the next part we read like this. ஸ்தோத்திரம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டு நடத்தும் என்று வாசிக்கிறோம். And we read that in the Philippians, we read that and the peace that surpasses all understanding will encompass you. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டு உங்களை நடத்தும். And the Lord will fill you with peace that surpasses all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுவதற்கு. And that peace will be in your family also. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. Do not worry about anything. ஒன்றுக்கும் Do கவலைப்படாதீங்க. not worry about anything. எல்லா உங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். And everything in prayers and supplication with thanksgiving, make it known to the Lord. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. Make it known to the Lord. பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம்.
we will make ourselves holy. பரிசுத்த வாழ்க்கையை தேவ சமூகத்தில் நம்ம சுதந்திரித்து அதன்படி வாழ தீர்மானம் பண்ணுவோம். Let us enter the holy life and lead it. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற அனுபவத்துக்குள்ள கடந்து வருவோம். Let us seek his kingdom and his righteousness. பாதத்தில் அமர்ந்து வசனங்களை தியானிக்கிற கேட்கிற ஸ்தோத்திர அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வருவோம். And let's sit on his feet and meditate on the word. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்து நம்மை நடத்துவார். And may the Lord give you peace that surpasses all எல்லாரும் understanding. முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let's kneel down and pray. தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். Let's make it known to the Lord. தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். Let's make it known to the Lord. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே என் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கணும். May the Lord give us peace in your and my family. ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களிலே காணப்பட வேண்டும். And the peace that surpasses understanding should fill our hearts. அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம். We are worried about many things. நாளை தினத்துக்காக கலங்கி We are கொண்டிருக்கிறோம். worried about tomorrow. என் சரீரம் எப்படி, என் உடை எப்படி, உணவு எப்படி என்று கலங்கி கொண்டிருக்கிறோம். We are going to worry about our body and what we are going to eat. ஒன்றுக்கும் கவலைப்பட Do வேண்டாம். not worry about it. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட Do not வேண்டாம். worry about anything. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Make it known to Lord. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Make it known to the Lord. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ளே கர்த்தர் தருவார். And the Lord will give you all peace. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Lord, we come into your presence. உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. We surrender it to your presence, Lord. எங்களுடைய உணவுக்காக உடைக்காக நாங்கள் கவலைப்படக்கூடாது. We should not worry about our food and எங்கள் ஜீவனுக்காக சரீரத்துக்காக நாங்கள் கவலைப்பட வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். Lord, we should worry about our life and our body. நாங்கள் நாளை தினத்துக்காக கவலைப்படாதபடி We should not worry about tomorrow. ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். But we should first seek your kingdom and your righteousness. ஸ்தோத்திரம். மார்த்தாளை போல் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்காதபடி, And like Martha, we should not worry about many things. ஸ்தோத்திரம். மரியாளை போல நம்முடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை வாசிக்கிற தியானிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். But like Mary, sit on our feet and meditate your word. உலக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி, We should not worry about the world and the worldly things. எங்களுடைய எல்லா குறைகளை, கவலைகளை, கஷ்டங்களை உமக்கு தெரியப்படுத்தி, And we should make known all our எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை நாங்கள் சுதந்திரிக்க செய்வீராக. and let us inherit that peace that surpasses all இந்த understanding. வாரம் முழுவதும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். Let your grace fill us throughout this week. தேவ சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் என்னை எங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் நிரப்பி நடத்துவீராக. Fill us with your peace, fill our family with your peace. எங்களோடு Lord. இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களை கர்த்தர் அப்படியான ஆசீர்வாதங்களை தந்து நடத்துவீராக. And in all the church members' houses, fill them with the peace. ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட And ஒப்புக்கொடுக்கிறோம். let your name be glorified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. கவலைப்படாதிருங்கள். Do not worry. ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களோடு இருப்பார். The Lord will be with you. God bless you. God God bless you. bless you.